நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று ஸ்டாச்சி டார்பெடா உர்டிசிஃபோலியா ப்ளூ ஸ்னேக் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செடி பேர் ப்ளூ ஸ்னேக் வீடுன்னு சொல்லுவாங்க, ஜமைக்கன் வீடுன்னு சொல்லுவாங்க. சீமை நாயுருவி செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம நாயுருவி செடியை பற்றி பார்த்துருக்கோம். அந்த நாயுருவி செடி சமவெளி பகுதியில் அதிக அளவில் வளரக்கூடியது, அதிக மருத்துவ குணங்கள் கொண்டது. அச்சராந்தஸ் அஸ்பரான்னு சொல்லுவாங்க அந்த நாயுருவி செடியை. அதே மாதிரி இது மலைப்பகுதிகளில் ஒரு 1000 அடிக்கு மேல் உள்ள இடங்களில் வளரக்கூடிய ஒரு அதே நாயுருவி செடி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட விதைகள் பூக்கள் பார்த்திங்கன்னா, இதோட பூக்கள் நீல நிற பூக்களாக இருக்கும். அதோட பூக்கள் வெள்ளை நிற பூக்களாகவும் கதிர்களும் கொண்டதாக இருக்கும். அதே போல் இந்த இலையும் இருக்கும். இதோட செடி பார்த்திங்கன்னா சிறு செடி. இந்த சிறு செடியை பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செடி பார்த்துருக்கோம், கூத்தன் குதும்பை உண்ணி செடின்னு சொல்லுவாங்க, லேண்டானா கேமரான்னு சொல்லுவாங்க. அந்த செடியோட இலைகளை போலேயே இருக்கும், அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த உண்ணி செடின்றது புதராக வளரக்கூடியது. இந்த சீமை நாயுருவி ப்ளூ ஸ்னேக் வீடு செடி சிறு செடியாக இருக்கும். ஒரு அடி 2 அடி உயரத்துக்கு வளரக்கூடியது. அதிக அளவில் மலைப்பகுதிகளில் ரோட்டு ஓரங்களில் அதிக அளவில் இதை பார்க்கக்கூடிய செடி. இந்த செடியில் பூக்கள் பார்த்திங்கன்னா சிறு சிறு பூக்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நாயுருவி பூக்கள் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து விதைகள் உருவாகும். அந்த விதைகள் மூலம் இது இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. இந்த சீமை நாயுருவி செடியில் இலை, பூ, தண்டு, வேர் அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சீமை நாயுருவியோட இலைகளை போட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி மல்லிப்பொடி, ஒரு 1/4 கரண்டி சீரகப்பொடி சேர்த்து தேவையான இனிப்பு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி பால் கலந்து குடிச்சிட்டு வரனால இது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது, வயிற்றில் உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது, செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது, மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது, வயிறு உப்பு சத்தை இது சரி செய்யக்கூடியது, தோலில் ஏற்படுற அரிப்பு, முகப்பொரு, உடல் சோர்வு, தசைவலி, சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்று அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீமை நாயுரு இலையை நீரிட்டு காய்ச்சி அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சுக்குப்பொடி சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது, வயிற்றுப்போக்கு இது சரி செய்யக்கூடியது, உயர் இரத்த அழுத்தத்தை சரி செய்யக்கூடியது, சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது, சரும நோய்களை இது வராமல் தடுக்கக்கூடியது, ஒவ்வாமையை இது தடுக்கக்கூடியது. நண்பர்களே, நாயுருவியோட வேர் ஒரு 2லேருந்து 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் இடித்து நீரிட்டு காய்ச்சி அதோட பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எஸ்டிடி காரணமாக பால்வினை நோய்கள் காரணமாக ஏற்படும் பால்வினை ஒழுக்குகளை இது சரி செய்யக்கூடியது, பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த சீமை நாயுருவியோட இலையை அரைச்சி பசையாக்கி அதோட நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி கடைசி அடுப்பை அணைச்சதும் மஞ்சள் தூள் சேர்த்து கலக்கி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை அடிப்பட்ட காயங்கள், வெட்டு காயங்கள், சிராய்ப்பு காயங்கள் போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் அது சரியாகும். நண்பர்களே, மலைவாழ் மக்கள் சிறிய பூச்சிக்கடி, வண்டுக்கடி, தேள்கடி, தேனீக்கடி, பாம்பு கடிக்கு இந்த இலைப்பசையை கடிவாயில் வைத்து கட்டிவிட்டு இந்த இலைச்சாறை சிறிது அருந்திவிட்டு முதலுதவியாக செய்து மருத்துவமனைக்கு செல்வார்கள். இந்த இலைக்கு விஷத்தை முறிக்கும் தன்மை உடையது.